அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: வேளாங்கண்ணி புனித அன்னை ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் செப்டம்பர் 10ஆம் தேதி வரை 1050 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: ஆகஸ்ட் 31ஆம் தேதி காலை மட்டும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை மக்கள் இலவசமாக பார்க்கலாம் என அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 31ஆம் தேதி பிற்பகல் தகுதி சுற்று போட்டிகள் தொடங்கி இரவு வரை கார் பந்தயம் நடைபெறும் எனவும் 8000 பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது எனவும் கூறியுள்ளார். மூன்றாவது அறிவிப்பு: தமிழகம் முழுவதும் நேற்று ஒரே நாளில் 2,70,00,000 பேருக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட்டது என அமைச்சரான மா. சுப்பிரமணியன் கூறியுள்ளார். நான்காவது அறிவிப்பு: வடகிழக்கு பருவமழை வரும் அக்டோபரில் ஆரம்பிக்கும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதிதாக சாலைகளை தோண்டும் புதிய பணிகளுக்கு அனுமதியை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. அதேபோல ஏற்கனவே சாலைகளில் தோண்டப்பட்ட பள்ளங்களை 31ஆம் தேதிக்குள் மூடிவிட வேண்டும் எனவும் தமிழக அரசு கராராக தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு கான்ட்ராக்டருக்கும் எச்சரிக்கை கடிதம் அனுப்பும் பணியும் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது. ஐந்தாவது அறிவிப்பு: டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை குறிப்பிட்ட கால அட்டவணைப்படி நடத்தவும் தேர்வு முடிவுகளை கால தாமதமின்றி உடனடியாக வெளியிடவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதிய தலைவராக பொறுப்பேற்று கொண்ட மூத்த ஐஏஎஸ் அதிகாரியான எஸ்.கே. பிரபாகரன் தெரிவித்துள்ளார். ஆறாவது அறிவிப்பு: மாதா கோயில் திருவிழாவை முன்னிட்டு தாம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும். இந்த சிறப்பு ரயிலானது ஆகஸ்ட் 28ஆம் தேதி இரவு 7 மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு 29ஆம் தேதி காலை 3:35 மணிக்கு வேளாங்கண்ணி சென்றடையும் எனவும், அதேபோல மறுமார்க்கத்தில் 30ஆம் தேதி நள்ளிரவு 12:30 மணி அளவில் புறப்பட்டு காலை 8:30 மணிக்கு தாம்பரம் வந்தடையும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: மத்திய கல்வி அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பியுள்ள கடிதத்தில் பள்ளிகளில் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த வழிகாட்டுதல்களை அமல்படுத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: குழந்தை பிறந்த தேதியிலிருந்து 15 ஆண்டுகள் வரை குழந்தையின் பெயரை பிறப்புச் சான்றிதழில் சேர்க்கலாம். 1/1/2000க்கு முன் பதிவு செய்யப்பட்ட குழந்தையின் பெயரை பதிவு செய்வதற்கு 31/12/2024 வரை கால அவகாசம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: பெண் காவலர்களுக்கு ஓராண்டு மகப்பேறு விடுமுறை அளிக்கப்படும் என முதலமைச்சரான மு. க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கணவர் பெற்றோர் வசிக்கும் இடங்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு பணி மாறுதல் வழங்கப்படும் எனவும், மகப்பேறு விடுமுறை முடிந்து பணிக்கு திரும்பும்போது பெண் காவலர்கள் விரும்பும் இடங்களில் பணி வழங்கப்படும் எனவும், மகப்பேறு விடுப்பு முடிந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்கள் அவர்களின் சொந்த ஊரில் 3 ஆண்டுகள் பணியாற்ற அனுமதி எனவும் அவர் பேசியுள்ளார். 10வது அறிவிப்பு: ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் அடங்கிய பதிவுக்கான முதல் நாள் தேர்வுக்கான கீ ஆன்சர்கள் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. கடைசியாக 11வது அறிவிப்பு: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் கூறியுள்ளது. இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.